ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்தான். இந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்தான். இந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்தபடினால அவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பிரவேசித்தன. என்னென்ன பிரவேசித்தன? ஒருவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் பிரவேசிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பிரவேசிக்கிறது, ஆஸ்திகள் பிரவேசிக்கிறது, மகிமை கனம் பிரவேசிக்கிறது. இந்த ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். அப்படி பைபிளில் வாசிக்கிறோம். அவன் திரளான ஆடுகள் உடையவனாக, வேலைக்காரர் உடையவனாக, வேலைக்காரிகள் உடையவனாக மாறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நாம் முதலாவதாக ஆசீர்வாதத்துக்குள்ள ஈசாக்கை போல பிரவேசிக்க வேண்டும். நாம் எதற்குள் பிரவேசிக்க வேண்டும்? பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன். ஈசாக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசித்தது போல நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பலனடைந்து முன்னேறுகிறவர்களை விட இந்த உலகத்தில் சுயபலத்தினால நார்மலாக பிரயாசப்பட்டு பலனடைந்து முன்னேறுகிறவர்களுடைய பலன் குறைவாக தான் இருக்கும். அந்த பகுதியில் பெலிஸ்தியர்கள் இந்த ஈசாக்கை பார்த்து பொறாமை கொண்டார்கள். ஈசாக்கினுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்டார்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டியவைகளை தேவன் பிரவேசிக்க வைத்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஆனால் உங்களுடைய மகிமையும் கனமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த உலகத்து மக்களுக்கு சமமாய் இருக்காது. அவங்கள விட கீழே இருக்காது, அவங்கள விட மேலே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவரை போலவே நம்மளை மாற்றுகிற தேவன். அவர் இருக்கிற இடத்துலையே நம்மளை வைத்து பார்த்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்களை மற்றவங்களுக்கு சமமாக வைக்க மாட்டார் ஆண்டவர். மற்றவங்களை விட கீழே வைக்க மாட்டார், மேலே தான் வைப்பார். உங்களுக்கு மேலே ஒன்று இருக்காது. இயேசு கிறிஸ்துவை எப்படி மேலே வச்சார்? எல்லாவற்றிற்கும் மேலே அவரை உயர்த்தி, அது மாதிரி தான் நம்மளையும் உயர்த்தி அவரை போல ஆண்டவர் அழகு பார்ப்பதற்கு விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். உபாகமம் 28:1 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் எத்தனை சந்ததிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, கனவான்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, திறமையினாலே வளர்ந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை வாளாக்காமல் உங்களை தேவன் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் நாம்
தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி விரும்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நீங்க காண்பிக்க கூடாததை காண்பிக்க கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்கணும்னா தேவனிடத்தில் காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கணும். நம்ம தேவனிடத்தில் காண்பிக்க கூடாத 3. இன்னைக்கு நிறைய மக்கள், நான் சொல்றதை கவனமாக கேட்கணும், தலையை குனிஞ்சே ஆண்டவருடைய வார்த்தையை இழந்துட்டு போயிடக்கூடாது. புரியுதா? தலையை குனிஞ்சே வாழ்க்கையில் தலைகுனிவை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நல்லா நிமிர்ந்து பார்த்து நான் சொல்றதை கவனிக்கணும். புரியுதா? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நிறைய மக்கள் தேவனிடத்தில் எதை காண்பிக்கக்கூடாதோ அதை அவர் சமூகத்தில் அவருக்கு முன்னாடி காண்பித்து 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 இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்காமலே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய மக்கள் அதை காண்பிக்காம காண்பிக்க வேண்டியதை காண்பித்து ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்து விடுகிறார்கள். நம்ம காண்பிக்கக்கூடாத 3 எது அப்படி தெரியுமா? ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை நம்ம மற்றவங்களிடத்துல காண்பிக்க மாட்டோம், உறவினர்களிடத்தில் காண்பிக்க மாட்டோம், நண்பர்களிடத்தில் காண்பிக்க மாட்டோம், வேறு எந்த காரியத்திலையும் காமிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி மாத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம் நம்முடைய பஞ்சத்தை காமிச்சு நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவோம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஈசாக்கு அதை காமிக்கல. உங்க வாழ்க்கையில் பஞ்சம் வரலாம். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது மாதிரி ஈசாக்கினுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. ஆனா அந்த பஞ்சத்தை ஆண்டவருக்கு முன்னாடி காமிக்கல, விதைச்சாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 26:1 வாசித்து பாருங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய போதும் ஆபிரகாம் காலத்திலே என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க, பஞ்சம். அதே மாதிரி அவருடைய பிள்ளையினுடைய காலத்தில் என்ன வந்தது? பஞ்சம். உங்க வாழ்க்கையிலையும் பஞ்சம் வரலாம். உங்க வாழ்க்கையில் என்ன வரலாம்? சிஸ்டர், பஞ்சம்னா என்ன? கொஞ்சமாவது தான் பஞ்சம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதா என்னது? பஞ்சம். இல்லாத ஒரு நிலை அல்லது கொஞ்சமான ஒரு நிலை, வேலை இல்லாமல் போயிடும், பொருளாதார பற்றாக்குறை வந்துடும். கொரோனா காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தில் பஞ்சம் வரத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் கூட பஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பஞ்சம் எதுக்காக உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் பஞ்சத்தை ஏன் அனுமதிக்கிறார்? சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்திலையும் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த பஞ்சத்தை அனுமதிக்கிறாரு. அந்த பஞ்ச காலத்திலையோ ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சம் என்று உங்களுக்கு காண்பிப்பதற்கு தான். ஒரே நிறைவாக வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத. அதனால ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறாரு, உங்களுக்கு கேடகமாக இருக்கிறாரு, உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறாரு, உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்றதுக்கு தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் பஞ்சத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் மற்ற இடங்கள்லாம் உங்கள் நெஞ்சத்தை நிமித்தி காமிச்சு நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரிடத்தில் மாத்திரம்
பஞ்சத்தை காமிச்சு இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக, காணிக்கைக்காக இல்லை 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 அப்படின்னு உங்கள் பஞ்சத்தை காமிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த பஞ்சத்தையே தேவன் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த பஞ்சகாலத்திலையும் மற்ற இடத்துல எல்லாம் நீங்கள் உங்கள் பஞ்சத்தை காமிச்சாலும் ஆண்டவருக்கு முன்னாடி உங்கள் பஞ்சத்தை காமிக்காமல் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் சொல்கிறாரு உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரிபாத்து விதவையினுடைய வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். நான் சொல்றது நல்ல கவனமாக கேளுங்க. ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி பிரவேசிப்பது என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வெளிச்சம் இல்லை, அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் கடன் மாற மாட்டேங்குது, இன்னும் தரித்திரம் மாற மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிச்சுட்டு இன்னும் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பது எவ்வளோ பெரிய வேதனையான காரியம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வழியை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். சாரிபாத்து விதவை தன் வாயிலிருந்து அந்த பஞ்சம் என்கிற வார்த்தையவே சொல்லலை. நீங்கள் படித்து பாருங்கள் அந்த வேத பகுதிகளில் அந்த பஞ்சம்ங்கிற வார்த்தையை அவள் சொல்லலை, கொஞ்சம் என்கிற வார்த்தையை தான் அவள் சொல்கிறா. தீர்க்கதரிசி வந்து அவள் இடத்துல தண்ணி கேட்குறாரு. விறகு பொறுகி கொண்டிருந்த அந்த சாரிபாத்து விதவையின் இடத்துல கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு. அவள் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பதற்கு போகும் பொழுது தீர்க்கதரிசி அப்படியே ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் போய் அடை சுட்டு கொடுக்கல. தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்கிறா, தீர்க்கதரிசியே உமக்கு தெரியாதது அல்ல, என் வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதில் ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பஞ்சத்தை அவள் சாக்கு சொல்லலை. ஆமென். பஞ்சத்தை வேற எங்கேயாவது சாக்கு சொல்லலாம், ஆனால் கர்த்தரிடத்துல சாக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா உன் பஞ்சத்தை மாற்றுகிறவரே இவர் தான். ஆமென். உங்கள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்களை நடத்துகிறவர் இவர் தான். இவர் உங்கள் வீட்டுக்கு ஏன் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா உங்கள் பஞ்சத்தை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். அவள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போய் ஒரு சின்ன அடைய சுட்டு கொண்டு வா, இந்த பஞ்சகாலம் தீரு மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுகிறாரு. அவள் போய் ஒரு சின்ன அடைய சுட்டு கொண்டு வருகிறாள். மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்க்கிறாள். அங்கே பானையில் மாவு இருக்கிறது, கலசத்தில் எண்ணெய் இருக்கிறது. அப்பம் சுடுகிறாள். மறுபடியும் பார்க்கிறாள், மாவு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. அதாவது இருக்கிறதாகவே இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இருக்கிறதாகவே இருக்கிறது. மாவு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. 3 வருஷம் 6 மாதம் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதாவே இருக்கிறது. காரணம் பஞ்சத்தை காமிக்காமல் இயேசுவே என் தஞ்சம் என்பதை காண்பித்தாள். நல்லா தலைக்கு மேல் கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பிரதர், பஞ்சத்தை காமிக்காத, இயேசுநாதர்கிட்ட காமிக்காத. பஞ்ச காலத்திலையும் உன்னை திருப்தியா நடத்துவாரு. உலகமே பஞ்சத்துல கடந்தாலும் ஆனா உன் வீட்டுல அவர் தஞ்சமா இருந்து ஆண்டவர் உன்னை அற்புதமா நடத்துவாரு. ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை என்கிற வார்த்தையை சொல்லாத. வேலை இல்லை அதனாலதான் கொடுக்க முடியல அப்படியெல்லாம் சொல்லாத. இருக்கிறத கொடு. உன்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் போட்டுட்டு போ, வீட்டுக்கு போ. உனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. ஏன்னா நீ மனுஷனுக்கு கொடுக்கல, ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்குற.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன் பஞ்சத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது மாறாது. இவள் கூட பஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருந்தான்னா, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன அடையை சுட்டு கொடுக்காம இருந்திருந்தானா, கர்த்தரை நம்பாம இருந்திருந்தானா, கர்த்தரை விசுவாசிக்காம இருந்திருந்தானா, அவளுடைய பிள்ளையும் செத்து போயிருப்பாங்க. ஆனா அவள் புரிந்து கொண்டா, கர்த்தர் நானும் என் பிள்ளையும் என் குடும்பமும் பிழைக்கத்தான் இந்த தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்தாள், விசுவாசித்தாள். பஞ்சத்தை காமிக்காமல் ஆண்டவரே எங்களுடைய தஞ்சம் என்பதை காமித்தாள். அந்த பானையில் அற்புதம் நடந்தது, அந்த கலசத்தில் அற்புதம் நடந்தது. இருக்கிறது இருக்கிறதாவே இருந்தது, இருக்கிறது இருக்கிறதாவே இருந்தது. ஒண்ணு கூட குறையல, மாறல. எடுக்க எடுக்க இருக்கிறது இருந்தது இருக்கிறதாவே இருக்கிறது. இந்த தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், எந்த காலத்தில் ஆசீர்வதிக்க முடியும் நம்புறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க நம்புறீங்களா? எந்த காலத்தில் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? பஞ்ச காலத்தில் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், குறையில்லாமல் நடத்த முடியும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கை தட்டி அந்நிய பாஷையில பேசி விசுவாசம் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்லும். அந்த பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு விதை விதைச்சார். 100 மடங்கு ஆண்டவர் அவரை கனப்படுத்தினார், ஆசீர்வாதம் தந்து. தேவனுக்கு முன்னாடி, தேவனுடைய ஊழியத்துக்கு முன்னாடி உன் குறைவை சொல்லாத, உன் குறைவை காமிக்காத. குறைவு இருக்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். உன் வீட்டில் எவ்வளோ அரிசி இருக்குது, உன் வீட்டில் எவ்வளோ மாவு இருக்குது, எவ்வளோ எண்ணெய் இருக்குது, பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். அதை பார்த்து தான் உன்கிட்ட கேட்குறாரு, அதில் ஒரு அற்புதம் செய்வதற்காக, உன்னை நடத்துவதற்காக. ஆனால் நீ அதையே தூக்கி அவர்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அற்புதம் நடக்காது. ஆமென். பஞ்சத்தை காண்பிக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும், தம்பி நிமிந்து பாரியா, வாசிங்க. வாரி இறைத்தும், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும், பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வறுமை அடைவாரும் உண்டு. பிரதர், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. சகதீசன், முழித்திருக்கிறீர்களா? ஆமாம். அவர் தலைக்கு பின்னாடி மறைக்காம தள்ளி உட்காந்துங்க. ஆமாம், நல்லலையோ சொல்லுங்களேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. நீங்கள் பெரிய பெரிய மரங்களை பார்த்துருப்பீங்க. மரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதனுடைய கிளைகள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதில் பழங்கள் பெருசாக இருக்கும், எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அந்த மரத்தினுடைய அகலமும் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் பிசின் இத்தனையோண்டா அது தள்ளும். அந்த மரத்துக்குள்ளே இருந்து இத்தனையோண்டா தள்ளும். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இத்தனையோண்டா. அதை நாங்கள் சிறு வயசில் அந்த வேப்ப மரத்தில் அந்த வடிஞ்சிருக்கிற அதெல்லாம் பிச்சை எடுத்து அதை நல்லா குழப்பி புஸ்தகத்தை விட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் மரம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், மொட்டா மொட்டா மரமாக இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சோண்டு தான் தள்ளும் பிசின். அதனால தான் பிசினித்தனம் அப்படிம்பாங்க. அது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் கஞ்சத்தனம். என்னது? கஞ்சத்தனம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு முன்னாடி உன் பஞ்சத்தையும் காமிக்காத, தேவனுக்கு முன்னாடி உன் கஞ்சத்தனத்தையும் காமிக்காத. கஞ்சத்தனம்னா என்ன தெரியுமா? அதாவது பஞ்சம் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கிறது, அதுதான் பஞ்சம். கஞ்சம் அப்படின்னா நிறையா இருக்கும், ஆனால் கொடுக்கறது கொஞ்சமாக இருக்கும். நிறையா இருக்கும், ஆனால் ஆள் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஐஸ்வர்யவனாக இருப்பாங்க, வசதி படைத்தவங்களாக இருப்பாங்க.
ஆனால் அவங்க கர்த்தருக்கு கொடுக்கறது கொஞ்சமாக இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் கஞ்சத்தனம் பண்ண 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 விருத்தி வராது. என்ன வரும்? தரித்திரம் வரும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களாம் எப்படி? ஆனால் மற்றதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்களேன், மற்றதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வாரி இறைத்தல். சிக்கன் 65 சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, ஜவுளியா, சொந்தக்காரனுக்கு செய்முறையா, 5000 போடு, மோதிரத்தை போடு, அதிலெல்லாம் வாரி இறைத்தல். ஆனால் சர்ச்சுக்கா 10 ரூபா போதும், 10 ரூபா, 20 ரூபா போதும். எவ்வளோ ரூபா? 20 ரூபா. அதுதான் பிசின். 20 ரூபா போடுறது என்னது? 500 ரூபாய்க்கு நீங்கள் சம்பளம் வாங்கியிருப்பீங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க, 4000 5000ன்னு வரதுக்கு சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் 10 ரூபாயை போட்டால் அதுக்கு பேர் தான் என்னது? பிசினித்தனம். ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு செஞ்சு தான் கர்த்தருக்கு முன்னாடி, காணிக்க பெட்டிக்கு முன்னாடி உங்கள் கஞ்சத்தனத்தை காமிச்சு காமிச்சு தான் வாழ்க்கையில் தரித்திரத்தில் உட்காந்துருக்குறீங்க. நான் சொல்கிறது உண்மையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கை உயர்த்தி சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? கஞ்சத்தனத்தை தானே கர்த்தரிடத்தில் காமிக்கிறீங்க. அதனால தாங்க வாழ்க்கையில் தரித்திரம் மாறவே மாட்டேங்குது. ஈசாக்கு எப்படி விதைச்சாரு? எண்ணி விதைச்சாரா? அப்படி விதைய அள்ளினாரு, அப்படி விதைச்சாரு. அப்படி விதைய அள்ளினாரு, அப்படி விதைச்சாரு. அதில் கஞ்சத்தனம் பண்ணலை. கைக்கு எவ்வளோ வருதோ அவளை விதைச்சார். கைக்கு எவ்வளோ வருதோ கோதுமைகளை அவ்வளோ விதைச்சார். அந்த விதைச்ச அத்தனையும் கர்த்தர் பலன் கொடுக்க வச்சு தான் அவரை பெரிய ஆளாக்குனாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க பிரதர், அந்தோனி பிரதர், குழந்தை கூட விளையாடுறீங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு பலன் கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் விதைக்கிற நிலம் அப்படிப்பட்ட நிலம். மனுஷனிடத்தில் விதைக்கிற உங்களுடைய விதை பலன் வராமல் போகலாம். ஆனால் தேவனிடத்தில் நீ விதைக்கிற, ஊழியத்தில் விதைக்கிற, ஆண்டவருக்குன்னு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் உனக்கு பலன் கொடுக்கும். ஒரு நாள் நீ பெரிய ஆலமரத்தை போல அமைந்திருவ. ஈசாக்கை எப்படி வேதம் சொல்லுகிறதோ அதே மாதிரி உன்னை குறித்து மக்கள் சொல்ற அளவுக்கு அவன் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் ஆடுகளும் உடையவனாய் மாறினான், ஐஸ்வர்யவனாய் மாறினான், மகா பெரியவனாய் மாறினான் என்று எழுதப்படுகிற வார்த்தையை அவங்க வாழ்க்கையில தந்துருவாரு தேவன். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து விடுவீர்களே. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிசினித்தனத்தை கர்த்தரிடத்துல காமிக்காதீங்க, கஞ்சத்தனத்தை கர்த்தரிடத்துல காமிக்காதீங்க, ஆண்டவரிடத்துல உங்களுடைய நல்ல மனசை காமிங்க. நல்ல கை தட்டி ஆவியில நிறைஞ்சு. இது உண்மைங்க. இது வேதாகம உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. ஆவியானவரிடத்துல உங்கள் தயாள குணத்தை காமிங்க, அந்த கஞ்சத்தனத்தை காமிக்காதீங்க. ஏழைகள் வேற, தரித்திரர்கள் வேற. ஏழைகள்னா இல்லாதவங்க. ஆனால் தரித்திரர்கள் யார் அப்படின்னா வாழ்ந்து இன்னைக்கு தரித்திரத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது பார்த்தா கஞ்சத்தனம் பண்ணுறவங்களா இருந்திருப்பாங்க. சிக்கனம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு கடைசியில் தரித்திரத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டுரும். ஆவியானவர் சொல்கிறார், நம்ம ஆண்டவரிடத்தில் பஞ்சத்தையும் காமிக்கக்கூடாது, கஞ்சத்தையும் காமிக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பஞ்சத்தையும் காமிக்கக்கூடாது, கஞ்சத்தையும் காமிக்கக்கூடாது. இன்னொன்று, நீதிமொழிகள் 20:17. வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும். பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களினால் நிரப்பப்படும். பருக்கை கற்களினால் நிரப்பப்படும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா வாயெல்லாம் மண்ணு உழுவுன்னு அர்த்தம்.
அதை டீசெண்டாக போட்டிருக்கு. அதாவது சின்ன சின்ன கல் இல்லை, பெரிய பெரிய கல், அது அவன் வாயில் விழுவும். அதை நம்ம பாஷையில் சொல்ல போனால் எப்படி, நம்ம வைபம்ல வாயில் மண் விழுவும். நம்ம வயிறதுனால வாயில் மண் விழுவாது, ஆனால் வஞ்சகம் பண்ணால் வாயில் மண் விழுவோம். வஞ்சகம்னா என்ன தெரியுமா பிரதர்? வஞ்சகம்னா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விடுகிறது தான் வஞ்சகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதையும் எடுத்து சாப்பிட்றது தான் வஞ்சகம். மல்கியா புஸ்தகத்தில் வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், 3வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. எல்லாரும் எடுத்து வாசிங்க, எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதினால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்தினாலும் தசமபாகத்தினால் காணிக்கையிலும் தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மற்றதுல எல்லாம் நீங்க வஞ்சிக்கல. என்ன வார்த்தை வரவே மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எதினால் உம்மை வஞ்சித்தோ, தசம பாகத்திலும் காணிக்கையிலும். வாலிபர்கள் சொல்லுங்களேன், எதினால் உம்மை வஞ்சித்தோம். பின்னாடி இருக்கிற பிரதர், எதினால் உம்மை வஞ்சித்தோம், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான். 10 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் என்றால் 9 ரூபாய் யாருடைய ரூபாய்? 9 ரூபாய் யாருடைய ரூபாய்? சொல்லுங்கள், உங்களுடைய ரூபாய். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடு, பாதி கொடு, முக்காவாசி கொடுலாம் கேட்க மாட்டார். நம்மளால கொடுக்க முடிஞ்சதை தான் கேட்கிறாரு. நமக்கு 10 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அதுல 1 ரூபாய் கர்த்தருக்கு நம்மளால கொடுக்க முடியாதா? கண்டிப்பா கொடுக்க முடியும். எத்தனை பேர் அப்படி கொடுக்க முடியும்னு சொல்றீங்க? அது ரொம்ப பாரமானதல்ல, கண்டிப்பா கொடுக்க முடியும், அது லகுவானது தான் அப்படி சொல்றாங்க. கையை வைத்து காமிங்களேன். பாருங்களேன், நிறைய கைகள் உயர மாட்டேங்குது. நல்ல கையை வைத்து காமிங்க, கையை கீழே போடுங்களேன். அதாவது இது கொடுக்க முடிகிறது தான். ஆண்டவர் நம்ம தோலில் நம்ம தலையில் பாரமானதை வைக்கலை அப்படி சொல்கிறவங்க, இது கொடுக்க முடிகிறது தான் அப்படின்னு சொல்கிறவங்க கையை விட்டு காமிங்களேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. உண்மையாக கையை வைத்து காமிக்கிறவங்க கையை வைத்து காமிங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அது பாரமாக தெரிகிறதோ? கையை கீழே போடுங்க. அதாவது நம்முடைய தேவன் நமக்கு விளக்குனதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆண்டவர். ஆனால் பிசாசு, நீ தோட்டத்தில் இருக்கிறதையும் சாப்பிடலாம், அந்த நடுவில் இருக்கிறதையும் சாப்பிடலாம், தேவன் விலைக்கினதை சாப்பிட்டேன்னா அதுதான் உனக்கு அதிக பலன் தரும் அப்படி சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி சாப்பிட வைத்தான். அது நிமித்தம் அவள் சம்பாதித்தது என்ன? மரணம். அதன் நிமித்தம் அவள் சம்பாதித்தது என்ன? சாபம். இன்னைக்கும் தேவன் ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிருக்கிறாரே, அதை தொடாத, அது என்னுடையது, அது எனக்கு நீ கொடுக்க வேண்டியது அப்படி சொல்லி ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாரே. ஆனா அந்த ஒதுக்கி வச்சதை நீங்க பதுக்கி வச்சீங்கன்னா அதுதான் வஞ்சித்தல். இதை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி வஞ்சித்தலையே காண்பித்து வஞ்சித்தலையே காமித்து ஆண்டவரை ஏமாத்தி ஏமாத்தி இதுவரைக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியல.
ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசித்து இனிமே தேவனுக்கு முன்னாடி என்னுடைய வஞ்சனையை நான் காமிக்க மாட்டேன், என்னுடைய உண்மையை நான் காமிப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன். ஆபிரகாம் போல கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க பிறந்தவன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணம் செய்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல ஈசாக்கு போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க வைப்பாரே. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சிஸ்டர், இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கர்த்தரை தேடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல ஊழியக்காரங்களை கனம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொருளாதாரத்தில் வஞ்சனை செய்கிறவங்களா இருப்பாங்க. இந்த பொருளாதாரத்தில் வஞ்சனை செய்கிறவங்களா இருப்பாங்க. அது ஒரு திருடு, அது தேவனுக்குரியதை நம்ம எடுக்கிறது மாதிரி. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அதை நீங்கள் தொடவே தொடாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுக்குற அந்த வருமானத்தில் அதை ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு அதை என்ன கூட செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த வருமானத்தில் அதை ஒதுக்கி வச்சு காணிக்கைப்பட்டியில் கொண்டு வந்து போட்டுருங்க. ஆண்டவரே, உமக்குரியதை நான் உமக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையை வெளிப்படுத்துங்களேன். வரும் நாட்களில் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் விருத்தி இருக்கும், நீங்கள் செய்கிற விவசாயத்தில் விருத்தி இருக்கும். அதுவும் மற்றவங்க பொறாமப்படுற அளவில் உங்களுக்கு பலன் இருக்கும். நம்புறீங்களா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் நல்லா கைத்தட்டு வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல உம்மை நம்பி வந்தேன், நம்பப்படலை, உந்தைய என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உந்தைய என்னை கைவிடலை. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்பட. நல்ல கைத்தட்டி பாடுவோம். உம்மை நம்பி வந்து உந்தைய என்னை கைவிடலை. இந்த பாட்டை நீங்கள் பாடுறீங்க. எத்தனை பேர் இதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்களா பாடுறீங்க? 2 பரிவாரங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு, எங்களை உண்மையிலேயே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நாங்கள் வெறும் கையோடு இருந்தோம், ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எத்தனை பேர் பாடுறீங்க? உங்கள் கையை ஒருத்தி காமிங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் சும்மா தான் பாடுறீங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சும்மா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க, சும்மா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க தேவனுக்கு முன்னாடி காண்பிக்கிறது உண்மையை அல்ல, வஞ்சனையை காமிக்கிறாங்க, வஞ்சகத்தை. ஆனால் இந்த பாட்டை உண்மையிலேயே பாடின மனுஷன், பாட வேண்டிய மனுஷன் யார் அப்படின்னா யாக்கோபு. அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுக்கு காரணமும் வாசிங்களேன், ஆதியாகமம் 28:21. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி. சிஸ்டர், இந்த அர்ப்பணிப்பு தான் 2 பரிவாரங்களை கொண்டு வந்தது. பிரதர்,
இந்த அர்ப்பணிப்பு, ஒரு அர்ப்பணிப்பு அவருக்கு 2 பரிவாரங்களை கொண்டு வந்தது. திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரன், திரளான வேலைக்காரிகள் உடையவனா அவனை மாற்றினது. தேவரீர் எனக்கு தரும், சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன். எத்தனை பேர் உண்மையாக தருவீங்க ஆண்டவருக்கு? ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் உங்கள் உண்மையை காமிப்பீங்க? இந்த 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். உங்கள் இருதயத்தை நிறைய பேர் கடினப்படுத்துகிறத என் ஆவியில் நான் உணர முடிகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து துக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா? இன்னும் உங்களால் ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாது. உண்மையாக எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசில் தேவனுக்கு முன்பாக இந்த ஒரு காரியத்தில் உங்கள் வஞ்சகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிக்க முடியலை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வரும்பொழுது நீ காண்பித்து கொண்டிருக்கிறது வஞ்சனை. நான் திரும்பிடுறேன், நான் ரிட்டர்ன் ஆயிடுறேன். உன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. இந்த 3ல் 1 கூட ஆண்டவரிடத்தில் நான் காமிச்சிடக்கூடாது. இந்த வசனத்தின் மூலமா அவன் கூட பேசுகிறார் என்றால் இன்னைக்கு அர்ப்பணம் செய். இது உன்னுடைய நன்மைக்காக, உன் சந்ததியினுடைய நன்மைக்காக, உன்னுடைய கனத்திற்காக, உன்னுடைய மேன்மைக்காக இந்த தேவன் பேசுகிறார். நீ பேசு, தேவனிடத்தில் பேசு. மற்றவங்களை விட உன்னை ஒருபடி மேல வைக்கணும்னு இந்த தேவனுக்கு விருப்பம். உன்னை வாளாக்காமல் தலையாக்கணும்னு இந்த தேவனுக்கு விருப்பம். ஆனா இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? இந்த வார்த்தைக்கு நீ அர்ப்பணம் செய்வியா? அப்படி செய்கிற மகளா இருந்தேனா முழங்கால் போட்டு உன் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய். யாக்கோபு மாதிரி இன்னைக்கு தேவனுடைய வீட்டில் வச்சு, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நீ அர்ப்பணம் செய்து பாரு. ஒரு 2 கைகளை உயர்த்தி நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நீ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. நீ வாலிப மகளா இருக்கலாம், ஆனா இதுல ஒரு அர்ப்பணிப்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், ஈசாக்க போல தேவன் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்வார். நீ உண்மையா ஜெபி. எனக்காக அல்ல, உனக்காக. உன் மேல ஆவியானவர் இறங்குகிறார். உன் உண்மையை நான் பார்க்கணும், உன் உண்மையை நான் பார்க்கணும். உண்மையிலே நீ என்ன நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியான்னு நான் அறியணும்ல. உன் மேல அபிஷேகம் வருது பாரு. நீ ஆலயத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அர்ப்பணிக்கிறீனா உன் கரத்தின் மேல் ஆசீர்வாதம் வருது. இந்த கரங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரு. நீ கையெட்டி செய்யும் எல்லா வேலையிலையும் ஆசீர்வாதத்தை காண்ப. நீ கையிட்டு செய்கிற அத்தனை வேலையிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. இப்ப ஆசீர்வாதம் இறங்கிருச்சு. இப்பொழுது உன் கரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருச்சு. உன் கரம் ஆயிரங்களை வாங்கும். அபிஷேகம் வருது பாரு உன் மேல. நான் பொய் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நன்றி. நம்ம அப்படியே அமருவோம். இந்த காரியத்தில் சிஸ்டர் நீங்க உண்மையா இருந்து பாருங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்கிறத நீங்க உணர்வீங்க. நாம் காண்பிக்க கூடாத 3: பஞ்சம், கஞ்சம், வஞ்சம். நாம் காண்பிக்க வேண்டிய 3: தயவு, தாராளம், தயாளம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க நம்ம காண்பிக்க வேண்டிய 3: தயவு. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன்.
தயவு. எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். 1 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8, 9, 10. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் அறுப்பறுக்கிற வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வந்து வைக்கிறதுல குடிக்கலாம் என்றான். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து, போவாசுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், பிரதர், ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தேவன் விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் காண்பிக்க வேண்டியது தயவை காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு எஜமானா முதலாளியா இருக்கிறீங்க. உங்களிடத்துல வேலை செய்கிறவங்க மேலே எத்தனை பேருக்கு தயவு இருக்கிறது? தயவு இருந்து விசாரிக்கிறீங்க. இங்கே போவாஸ் என்கிற ஒரு எஜமான், அவனுக்கு நிறைய தோட்டம் இருக்குது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் மிகுந்த ஆஸ்திக்காரன் என்று. ஆனால் இவனுடைய வயல்வெளிக்கு ஒரு பெண் வருகிறாள். அவள் இஸ்ரவேல் பெண் அல்ல, அந்நிய பெண். வேலைக்கார பெண்ணும் அல்ல, பொறுக்க வந்தவள். கதிர் அறுக்கும் பொழுது அந்த அரிக்கட்டுகளை கெட்டி தூக்கும் பொழுது அந்த இடங்களில் கீழே விடப்பட்ட கதிர்கள் இருக்கும். அதை முடியாதவங்க அதை பொறுக்கி அந்த தானியத்தை பிரித்து கொண்டு போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்தவள் தான். எங்கள் ஊரில் எல்லாம் கிராமத்தில் நான் பார்த்துருக்குறேன். நான் சிறு வயசில் நெல் விளையும், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நெல் விளையும். அந்த அறுப்பு வரும் பொழுது மக்கள் அறுப்பாங்க, பெரிய பெரிய அரிக்கட்டுகளாக கட்டுவாங்க, தூக்கி கொண்டு போவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வயசானவங்க முடியாதவங்க பின்னாடி ஒரு தொட்டி மாதிரி கட்டிக்கிட்டு அந்த கதிர்களை எடுத்து சிந்தினதை எடுத்து போடுவாங்க. இவங்களை பார்க்கும் பொழுது அந்த முதலாளி அவங்கள துரத்துவாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே ஒரு முதலாளி உணவு இல்லாமல் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளணும்னு போவாசனுடைய வயலுக்கு வந்த அந்த ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ வேறு வயலுக்கு போகாமல் என் வயலுக்கு வந்தையே, இந்த வயலுக்கு வந்ததுக்கு சந்தோஷம், இந்த வயலை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு இவ்வளோ அதட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தண்ணி குடிக்கலாம், நீ போய் கதிர் பிறக்கி கொள்ளலாம்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. அவள் சொல்கிறா, நீர் என்னை அந்நிய பெண்ணாக இருக்க என்னை விசாரித்து எனக்கு தயவு காட்டினீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து பணிந்து கொள்கிறா. ஆவியானவர் இங்கே போவாச ஏற்கனவே ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து கொண்டு சென்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மாமிசத்தை வெளிப்படுத்தலை, ப்ரூட்ஸ் ஆவியின் கனிக தயவை அங்கே வெளிப்படுத்துகிறான். ஆமென். இதே இடத்துல நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? பின்னாடி இருக்கிற சிஸ்டர் பக்கத்துவங்களை பார்த்து விளக்கமாறு எடுத்து துரத்துவேன். இன்னைக்கெல்லாம் கட்டாமைக்காரர்களாகத்தானே இருக்கிறார்கள். வேலைக்காரங்களை மதிக்கிறது கிடையாது. உங்களிடத்துல வேலைக்காரங்களை மதித்து வேலைக்காரங்களுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கறது கிடையாது. அவங்கள பார்க்கிற பார்வை உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்கள பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் முதலாளி, அவங்கெல்லாம் என்னிடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு அற்பமாய் பார்க்கிற பார்வை இருக்கும்.
வேலைக்காரனை அப்படி பார்க்கிறவர்களா இருந்தீங்கன்னா அவன் மூலமா எந்த ஆதாயமும் இல்லை, ஆனா பொறுக்க வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அவனை தோட்டத்துக்குள்ள விடுவீங்களா? ஆனா அந்த போவாஸ் அந்த ரூத்துவை விசாரிக்கிறார், தண்ணி கொடுக்கிறார், கோதுமை கொடுக்கிறார். இன்னொரு காரியம் ஆச்சரியம் என்னன்னா, வேலைக்காரங்கிட்ட போய் அவளுக்காக சிந்த விடுங்கன்னு சொல்றார். சிந்த விடுங்கள் என்று சொல்லுகிற அந்த எஜமான் எவ்வளவு இரக்கமுள்ளவன் பார்த்தீங்களா? இந்த தயவை நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி தயவை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாசலை ஓபன் த டோர். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற, ஒருவனும் போட்ட முடியாது. நல்லா கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு இப்போ நம்ம யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்ம யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? கோபாலா தம்பி, யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? போவாஸ். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? போவாஸ். போவாஸ்னால என்ன பேர், என்ன அர்த்தம் தெரியுமா? தயவுள்ளவர்னு அர்த்தம். பேர்லேயே தயவு. நம்மெல்லாம் மற்றவங்க மேலே இறக்கப்படணுங்க. இன்னைக்கு மாமியார் மேலே இறக்கப்படுறீங்களா? உங்கள் மருமகள் மேலே இறக்கப்படுறீங்களா? பிள்ளை மேலே இறக்கப்படுறீங்க, ஆனால் மருமகள் மேலே இறக்கப்படுறீங்களா? அது அந்நிய பெண் அல்லவா? உன் தயவை காமி, உன் ஆவியின் கனியை காமி, உன் புரூட்ஸை காமி. ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை காமிப்பார். நீ வேலை செய்கிற இடத்துலையும் தயவை காமி. உங்கள் இடத்துல வேலை செய்கிறவங்க மத்தியில எல்லாம் ரொம்ப இரக்கம் பாராட்டுங்க. அவங்கள விசாரிங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா உதவி செய்யுங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க. அவங்கள விசாரிங்க. விசாரித்தல்னா வார்த்தையில் கேட்கறதல்ல, தேவைகளை சந்தித்தல். ப்ரொவைடர், அதாவது கொடுக்கிறது. அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, விசாரிங்க. இந்த உலகத்தில் யாரும் அற்பமானவர்கள் அல்ல. உங்கள்கிட்ட நிறையா இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள், மற்றவங்ககிட்ட ஆஸ்திகள் இல்லை அப்படிங்கிறதுனால குறைஞ்சவங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையும் கண், காது, மூக்கு, வாயு, வயிறு எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. கர்த்தர் உங்களை மாதிரி தான் அவங்களையும் படைச்சிருக்கிறார். ஒரு குறைவும் ஆண்டவர் அவங்களுக்கு வைக்கலை. ஆனால் அந்த உலகத்தில் ஏதோ உங்கள்கிட்ட ஆண்டவர் காசு கொடுத்துருக்கிறாரு, அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுக்கலை. உங்களை முதலாளியாக வச்சுருக்கிறாரு, அவங்கள தொழிலாளியாக வச்சுருக்கிறாரு. அதனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, அவங்க சின்ன ஆள் கிடையாது. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி சமமானவர்களே. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி சமமானவர்கள். நீயும் மற்றவங்க மேலே இரக்கம் பாராட்டு. சகோதரா, யாரையுமே அற்பமாக பார்க்காத, யாரையுமே புறக்கணிக்காத, அந்நியர்கள் என்று புறக்கணிக்காத. அவங்க உன் காலில் விழுந்து உனக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு, அவங்க உன்னை பாராட்டுற அளவுக்கு உன் தயவை வெளிப்படுத்து. வேதாகமத்தில் சூனேமியாளை குறித்து எலிசா தீர்க்கதரிசி கேயாசிட்ட சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? இவ்வளவு சலக்கருணையோட நம்மளை விசாரிக்கிற இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படி சொல்லி தான் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பா என்று அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் எலிசா தீர்க்க தரிசி. அதே மாதிரி ஒரு ஆண்டில் அவள் ஆண் குழந்தையை கையில் அணைத்து கொண்டிருந்தாள். நீ தயவை வெளிப்படுத்தி விசாரி. கர்த்தருடைய ஊழியக்காரங்க மேலே தயவு வை. அவங்களுடைய தேவைகளை விசாரி. உன்னிடத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது உன்னிடத்தில் உதவிக்காக வருகிற யாரையும் புறக்கணிக்காத. ஆவியின் கனிகளில் 9 தயவு, அதை நீ வெளிப்படுத்தி காமி. கர்த்தருக்கு முன்னாடி வெளிப்படுத்தி காமி. நான் ஆவிக்குரிய மகள், நான் மாமிசத்திற்குரியவள் அல்ல, ஜாதி பார்த்து பழகிறவள் அல்ல, ஜாதி பார்த்து உதவி செய்கிறவள் அல்ல, சொந்தக்காரங்க பார்த்து உதவி செய்கிறவள் அல்ல, எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்து பாரு. தயவை வெளிப்படுத்தி பாரு. ஆண்டவர் உனக்கு பரலோகத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கமல்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பாரு. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா 2 கையும் தலைக்கு மேல கை தட்டி இயேசுவே. ஆமென். உங்களிடத்துல வளர்க்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை கூட உண்மையா செய்யுங்க. நீங்க சித்தியா இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், ஆனால் பெற்றெடுக்காத பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்புகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை ஒரு மாதிரி, அந்த பிள்ளைகளை ஒரு மாதிரி நீங்கள் நேசிக்கக்கூடாது. நேசிச்சிங்கன்னா அது தயவு அல்ல. ஆனால் நேசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் நீ ஆவியின் கனியை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறப்பார் ஆண்டவர். ஆமென். இன்றைக்கெல்லாம் சித்தி கொடுமைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி பெத்த பிள்ளைகளையே கொடுமை செய்கிற தாய்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 பிள்ளை இருக்கும் அவங்களுக்கு. அந்த 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிப்பாங்க, 2வது பிள்ளை ரொம்ப நேசிக்க மாட்டாங்க. நான் ஒரு கண்ட உண்மை என்னென்னா, 2 பொம்பளை பிள்ளை இருக்குதுங்க. ஆனால் அந்த 2 பொம்பளை பிள்ளையில் மூத்த பொம்பளை பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறதெல்லாம் போஷித்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த 2வது பிள்ளைகளை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க, கைவிட்டுறாங்க. அவங்களுக்கு திருமண வயசாயிருச்சே, ஏதாவது பணத்தை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுப்போம், திடுக்கு தண்ணி தொளிக்காதவர்கள் போல அப்படியே இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நீ பெத்த பிள்ளை தான், ஆனால் அதுலேயே நீ பட்சபாதம் காமிக்கிறீன்னா உனக்குள்ளே எங்கே ஆவியின் கனிகள் இருக்கிறது? சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போவாசா இருங்க. உங்கள் இருதயம் போவாசின் இருதயத்தை போல இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை மிகுந்த ஆஸ்திகாரன் என்று அழைக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்களை தரப்பாரு. நான் சொல்கிறத நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி, என் தயவுள்ளவரே, என்னை உம்மை போல மாத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி நான் மற்றவங்களை விசாரிக்க ஆண்டவரே, தண்ணி கொடுக்க ஆண்டவரே, போசிக்க ஆண்டவரே. ஆமென். குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் மாமியாரெல்லாம் நேசிங்க. மாமியார்கள் மருமக்கமார்களை நேசிங்க. தயவு, இரக்கம். கணவன்மார்கள் உன் மனைவி மேலே இறக்கப்படும் ராஜா. கொடுமைக்காரனா இருக்காதே, கோபக்காரனா இருக்காதே. சகோதரிகளே, உங்க கணவர் மேலே இறக்கப்படுங்க. கொடுமைக்காரிகளா இருக்காதீங்க, வில்லியா இருக்காதீங்க, பல்ல காமிச்சிட்டு வில்லியா இருக்காதீங்க. வில்லர்களை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வில்லிகள் உண்டு. கணவரை பாடா படுத்துகிற பேய்கள் உண்டு. உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அது தேவனுடைய சாயலுங்க. ஒரு மனைவிக்கு தேவன் கொடுத்துருக்கிற கணவர், தேவனுக்கு அடுத்து 2வது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று தான் உங்கள் கணவர். 3வது பிள்ளைகள். நிறைய பேர் பிள்ளைகளை பிடிச்சிக்கிறாங்க, வீட்டுக்காரை துரத்தி விட்டுறாங்க. அவர் மூலமாக வந்த பிள்ளை தானே, அதையும் அனுப்பி விட்ருங்க. ஆனால் பிள்ளை வேணும். நான் பெற்ற பிள்ளை 10 மாதம் சுமந்து பார்த்தேன். இது உங்கள் அப்பா வீட்டில் இருக்கையில் நீங்கள் பெற்றெடுத்தீங்களா? அந்த கணவர் ஆண்டவர் கொடுக்க போய்த்தானே உங்களுக்கு இந்த 2 பிள்ளை, உங்களுக்கு தாயின்னு பேர். ஆனால் பிள்ளைகளை மட்டும் தூக்கி வச்சுக்கிறீங்க, வீட்டுக்காரை விரட்டி விட்றீங்க. உங்களை சொல்லலைங்க, கை ஒருத்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமென். மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்ப்பதில்லை. பட்சபாதம் அவரிடத்தில் எதுவுமே இல்லை. இரக்கம் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விசேஷம். நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. நான் என் மனைவி மேலே ரொம்ப இறக்கப்படுவேன். இந்த படியில் மேலே தண்ணி தூக்கி கொண்டு போகணும்னா இப்போ தான் கொஞ்சம் கால் வலிக்கி அப்படிங்கிறதுனால எங்கள் ஜோயில் தூக்க சொல்லுவேன், நானும் தூக்குவேன். ஆனால் முன்னாடியெல்லாம் நான் என் மனைவிட சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படக்கூடாதுமே. ஆமென். ஏன்னா தேவன் கொடுத்த மனைவி அல்லவா. மனைவியை நேசிக்கும் பொழுது நம்ம தேவன் நம்மளை நேசிப்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தயவு. 2வது ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
1 தீமோத்தேயு 6:18. நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறவர்களும் குணமுள்ளவர்களாய் இருக்கவும் உதாரத்துவ குணமுள்ளவர்களாய் இருக்கவும். போதும் போதும். ஆண்டவர் 2வது சொல்றாரு தாராளம் தாராளம் தாராளம். சொல்லுங்களேன், பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன் தாராளம். இன்னொரு முறை சொல்லுங்களேன் தாராளம். அதான பாஸ்டர் இல்ல. அல்லேலூயா. இந்த தாராளம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அளவை தீர்மானிப்பது, அதாவது அவர்களுடைய தேவையாய் இருக்கும், இவர்களாய் இருக்க மாட்டார்கள். அளவை தீர்மானிப்பது அவங்களுக்கு செய்முறை மூலமாக கூட காமிக்கிறேன். தம்பி, நான் சொல்றதை கவனிக்கணும், புரியுதா? அங்கங்கே எதாவது கவனித்து ஆண்டவருடைய வார்த்தை இழந்துடாதீங்க. அந்த பாட்டில் கொடுங்க. எம்டியை கொடுத்தா எப்படி? தண்ணி இருக்கிற பாட்டில் இருக்கா? அது கூட பாதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவனிங்க, இது பெருசு, இது சிறுசு. இது பெருசு, இது சிறுசு. அதாவது அளவை தீர்மானிப்பது இதா இருக்கக்கூடாது. அளவை தீர்மானிப்பது இதா இருக்கக்கூடாது. அளவை தீர்மானிப்பது இதா இருக்கணும். இது அளவை தீர்மானிக்குதுன்னா பாருங்களேன், இது அளவை தீர்மானிக்குன்னா போதும் போதும், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும் 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 போதும். இது அளவை தீர்மானிப்பது, இது தாராளம் கிடையாது. ஆனால் அளவை தீர்மானிப்பது இது இருக்கணும். எப்படி தெரியுமா? அப்படியே இது நிறைஞ்சு வழியுது. அப்போ இது நிறைந்து வழிகிறது தான் எது? தாராளம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற அளவை தீர்மானிப்பது நாம இருக்கக்கூடாது. இவ்வளோ தான் உனக்கு கொடுப்பேன், இதுக்கு மேலே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, அதாவது நம்ம கொடுக்குற ஆட்கள், அதாவது பெற்றுக்கொள்ளுகிற ஆட்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவை முழுவதும் நான் பூர்த்தி செய்வேன்னு சொல்லிட்டு பூர்த்தி செய்வது தான் தாராளம். நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இதை வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன். ஆதியாகமம் 24:14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று, நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும், உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் நல்லா வாசி. சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு அந்நிய பெண் உண்டு. அவள் பெயர் ரெபெக்காள். அவள் பெயர் என்ன பேரு? ரெபெக்காள். அவள் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்த அந்நிய பெண். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே, ஈசாக்கின் ஆசீர்வாதத்துக்குள்ளே, யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்த ஒரு அந்நிய பெண். அவள் பேர் ரெபெக்காள். அவளுடைய சகோதரன் அவளை எப்படி வாழ்த்துகிறான் தெரியுமா? எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறான். அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு பெண் ரெபெக்காள். எப்படி பிரவேசித்தாள்? அவளுடைய தாராளம். பிரதர், அவளுடைய தாராளம். சகோதரிகள், அவளுடைய தாராளம். ஆபிரகாம் தன் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரன் எலியேசர்கிட்ட தன் மகனுக்கு பெண்ணு பார்த்துட்டு வா, கூட்டிட்டு வான்னு அனுப்பியிருந்தாரு. நம்பிக்கைக்குரியவனே. அந்த நம்பிக்கைக்குரியவரும் நல்லா செயல்பட்டார். அந்த ஆரான் ஊருக்கு போகிறாரு. ஆபிரகாமினுடைய சொந்தக்காரங்க மத்தியில் பொண்ணு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அந்த மற்றவங்கெல்லாம் இதை விட கேவலமானவங்க, பெருமை பிடிச்சவங்க. அதனால
தன் இனத்தார் இடத்துல போய் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அங்கே போகிறாரு. யார் வீட்டுக்கு போகுது, எப்படி போகுதுன்னு அவருக்கு தெரில. ஊருக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியே ஒரு பெண்ணை பரிசோதிக்க வேண்டும் என்றால் தண்ணீரிலே பரிசோதித்து விடலாம். ஒரு பெண்ணினுடைய குணங்களையோ ஒரு ஆணினுடைய குணநலங்களையோ எதில் அறியலாம் அப்படின்னா தண்ணீரிலே அறியலாம். ஆமென். கைகளை ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும். இன்றைக்கி ஒரு 4 வீடு இருந்துச்சுன்னா 4 பைப்பு ஏன் போட்டிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்களேன். பெரிய டேங்கை ஒன்று கட்டி வீட்டுக்கு நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 பைப்பு இருந்துச்சு. நான் கேட்டேன், இந்த 4 பைப்பும் யாருக்கு அப்படின்னா 4 வீட்டுக்கு 4 பைப்பு. ஏன்? இதுக்கு முன்னாடி ஒரு பைப்பில் தண்ணி பிடிச்சி அநேகருடைய மண்டைகள் பிஞ்சு கொண்டைகள் பிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு வழக்கெல்லாம் ஆகி அதனால் அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது, இனி ஒரு வீட்டுக்கு ஒரு பம்பு. இதுதான் உங்கள் குணநலங்களுடைய லட்சணம். உங்களை சொல்லலை. வீட்டுக்கு ஒரு பம்பு, ஒற்றுமை இல்லை. தண்ணி பம்பில் டுசிம் 2 பேர் விசுவாசியாக இருப்பாங்க. இங்கே 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அங்கே போனோடனே மறுரூபமாயிரும். குடத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, தண்ணியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க எக்கா அப்படின்னாலும் மூஞ்சியை திருப்புறதே கிடையாது. நீ எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்ப? உனக்கு தாராள மனசு இல்லையே. அந்த ஊழியக்காரர் ஒரு துறவு பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார் தெரியுமா? முதலாவது குடத்தை எடுத்துகிட்டு வர்ற பெண்ணிடத்தில் நான் தண்ணி கேட்பேன். அதாவது கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி மோந்துட்டு வர்ற பெண்ணிடத்தில் தண்ணி கேட்பேன். அவள் முதல்ல தண்ணி கொடுக்கணும். 2வது, நான் கேட்காமலே என் ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும். ஒரு ஒட்டகம் அல்ல, 10 ஒட்டகம், 90 லிட்டரு தண்ணி குடிக்கும் ஒரு ஒட்டகம். நீங்கள் சம்மதிப்பீங்களா? ஒரு செம்பு தண்ணி கொண்டு வர சொன்னாலே இத்தனையோடு டம்ளரில் தண்ணி கொண்டு வரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் உண்டு. பொழுதோடு நடந்துக்க சொல்கிறீங்களே, எத்தனை தான் தண்ணி மோந்து கொடுக்க முடியும்? மூதேவி. அதில் ஒரு தேவி வந்துடும். அவர் அந்த தேவியை பிடிச்சிக்கிடுவார். அல்லேலூயா. ஆனால் இந்த பெண் குடத்தை தூக்கிட்டு வருகிறாள். கீழே துறவுக்குள்ளே இறங்கி தண்ணி மோந்துட்டு மேலே வருகிறாள். மோந்துட்டு வந்தவுடனே கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அவள் யோசிக்கவே இல்லை, குடத்தை சாய்க்கிறாள். அடுத்து சொல்கிறா, நான் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்லிட்டு கடன்னு போய் மோந்து வந்து அப்படி ஊற்றுறா. 90 லிட்டருங்க ஒரு ஒட்டகம். அப்படி அது ஒரு பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டவருடைய படைப்பு எப்படி தெரியுமா? பாலைவனத்தில் எங்கேயும் தண்ணி இருக்காது. அது போய்கிட்டு இருக்கும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளே இருக்கிற தண்ணியவே அது குடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால் 90 லிட்டர் தண்ணியை அந்த உள்ளே தேக்கி வச்சுக்கிறோம் அது கிடைக்கும்போது. அந்த மாதிரி மோந்து ஊற்றுறா. அதுக்கு பிறகுதான் என் எஜமானுக்கு நீர் நல்ல ஒரு மனைவியை வாய்க்க பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உச்சிதங்களை கொடுத்து கூட்டி போயிட்டாரு. ஈசாக்கோடு சேர்க்கப்பட்ட அந்த ரெபெக்காள் ஆசீர்வாதத்துக்களை பிரவேசித்தாள். காரணம் என்னென்னா, அவளுக்கு இருந்தது கட்டாமை மனசு அல்ல, தாராளமான மனசு. வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் நேம் எப்படின்னு கேளுங்க. சில பேருக்கு பேர் சொல்லலாம், பச்சை தண்ணி கொடுக்காத பாதகத்தின்னு. ஆமாம். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலைங்க. அல்லேலூயா. நம்ம பேர் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம பேரை குறித்து சொல்லணும், குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீனா தாராளமாய் கொடுக்கிறவள். பெண்ணினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தாராளமாய் கொடுக்கிறவள். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு அந்த தாராள மனசு இல்லை. ஊழியத்துக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ கொடுப்பதற்கு தாராள மனசு இல்லை. தாராள மனசுனா அதாவது அளவை நிர்ணயிப்பது நம்மளாக இருக்காது. அளவை நிர்ணயிப்பது நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நம்ம தேவையை பெற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களா இருக்கும். நான் சொன்னதை புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? தாராளம் காமிப்பீங்களா? ஏசப்பாட்ட
தாராளம். தாராளம் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் தாராளத்தை காமிப்பீங்க? முதல்ல தயவை காமிங்க, ரெண்டாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிங்க. ஆவியானவர்களோடு பேசுகிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன். அந்த 100 மடங்கு பலனில் இவளும் பிரவேசித்தாள். ரெபேக்காள் ஈசாக்குடைய மனைவி தானே. அவளுடைய தாராளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தாராள மனசு. தேவனிடத்தில் காண்பிக்கப்பட வேண்டியவைகள். இங்கே உள்ள சகோதரர்கள் சொல்லுங்கள், தாராளம். பிரதர், தாராளம். பின்னாடி உள்ளங்க சகோதரர்கள் சொல்லுங்க, நீங்க வாட்டில் தாராளம் தாராளம்ன்றாதீங்க. உங்க மனைவி சண்டைக்கு வந்துட போகுது. யாரு தாராளம்? தியாக மனசு, கணக்கு பார்க்காத மனசு. அதாவது இயேசுநாதருடைய மனசு மாதிரி நம்ம ஆண்டவருடைய மனசு தாராளம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 6 குளங்கள் ஏரிகள் எல்லாம் அவரை போல யாராலும் நிரப்ப முடியாது. நிரப்ப முடியுமா? அவர் இதயத்தை திறந்தாருன்னா அந்த பூமி தாங்காது. அவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. அதனால தாங்க அந்த பூமியில் விவசாயம் பண்ணி நெல்லை விளைய வச்சு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா இயேசுவின் தாராளமான மனசு. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவர் இயேசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதை. சொல்லுங்களேன், நினைப்பாவே. நாம் காண்பிக்க கூடாத 3 சொல்லுங்கள். பஞ்சத்தையும் கஞ்சத்தையும் வஞ்சத்தையும். நாம் காண்பிக்க வேண்டிய 2, தயாளம் என்கிற ஆவியின் கனியையும் தாராளம் என்கிற தியாக மனசையும் நீங்கள் காமிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், வராத இடத்துல கூட கடை வச்சிங்கன்னா வரோம். ஓடாத இடத்துல கூட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஓடும். ஏன்னா பிளஸ்ஸிங் ஆஃப் காட், ஆசீர்வாதத்தின் தேவன். ஆமாம், எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிடுவோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க விரும்புகிறீங்க? உங்க மேல ஆசீர்வாதம் வரும் பாருங்களேன். ஊழியத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்காத மகளே, தாராளமா இருந்தே நான் கர்த்தர் உனக்கு ஏராளமா தருவாரு. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான், ஆதரவு நீங்க தான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க மனசு பெருசுதான். பாட தெரிஞ்சவங்க பாடுங்க. Thank you Jesus. Oh hallelujah. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. உங்க அன்புக்கு முன்னாலே அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசினார் இந்த வசனங்கள் மூலமா? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறீங்க. நீங்க கையை உயர்த்தின உடனே ஆண்டவருடைய கரம் உங்க மேல உயர்ந்துருச்சு. இனி உன் கை செய்கிற எல்லாத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டளையிடப்படும். நல்ல அந்நிய பாஷையில நிறைஞ்சு மிக்கா பா கா பா ஓலா பாலா 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 பாலா. வாலிபர்கள் மேல, குடும்ப தலைவர்கள் மேல, குடும்ப தலைவிகள் மேல, எல்லாரும் மேல ஒரு சிறப்பான அபிஷேகம். ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசி மகளே.
ஆண்டவர் உன்னை அழைத்து செல்லுகிறார். நன்றி இயேசுப்பா. இந்த மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்லுங்கப்பா. தயவையும் தாராளத்தையும் உமக்கு முன்னாடி காண்பிக்கட்டும் ஐயா. வியாதிகள் பலவீனங்களை சுகமாக்கும், மரண ஆவிகளை கட்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் பிளஸ் பண்ணுவீராக. கருவில் இருக்கிற குழந்தை, ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கிற குழந்தை, சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், வயதானவர்கள், வயதான பெண்மணிகள், எல்லார் மேலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எல்லார் மேலையும் தெளிக்கப்படுவதாக, கிருபை பெருகுவதாகப்பா. எல்லார் மேலையும் கிருபை பெருகட்டும். சாட்சியா நிறுத்துங்க ஐயா, பலப்படுத்துங்க. இந்த வசனத்துக்கு அர்ப்பணம் செய்து இந்த வசனத்தின்படி வாழட்டும் ஐயா. இரத்த கோட்டைகளை மாறுங்க. இந்த நாள் முழுது கூட இருங்க, இந்த வாரம் முழுது கூட இருங்க. பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, வேலையில் பாதுகாப்பை கட்டளையிடுங்க, ஜீவனை கட்டளையிடுங்க. தொடர்ந்து மகிமைப்படுங்க. கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இன்றும் என்றும் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.